வெல்கம் டு ப்ராஃபிட் பாயிண்டர் சேனல். இந்த வீடியோ எடிட் பண்ணாம அப்லோட் பண்ண போறதுனால, நான் இந்த சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். நான் செபில ரிஜிஸ்டர் பண்ண ட்ரேடர் கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர் தான். ஸோ நீங்க வந்து ட்ரேடோ இல்ல எதனா இன்வெஸ்ட்மென்ட் பண்றதா இருந்தாக்கா, செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ட்ட நீங்க வந்து டிஸ்கஷன் கேட்டுக்கோங்க. ஓகேவா? நான் இப்போ இந்த வீடியோல எத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்டின்னா, நேத்து வந்து ஒரு 11:30 மணிக்கிட்ட ஒரு மெசேஜ் வந்து பண்ணியிருப்பேன் நம்மளோட பப்ளிக் டெலகிராம் குரூப்ல. என்னன்னா, நிஃப்டி வந்து பிரேக் அவுட்க்கு அப்புறம் சஸ்டெயின் ஆகல. செல்லர்ஸ் தான் வந்து மார்க்கெட்ட கண்ட்ரோல் பண்றாங்க. மார்க்கெட் வந்து ஒரு 600லேருந்து 700 பாயிண்ட் வந்து குயிக்கா ஃபாலோ ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, நேத்து மதியானம் வந்து ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தேன். ஸோ அத எத பேஸ் பண்ணி நான் வந்து அனலைசிஸ் பண்ணிட்டு இருந்தேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ரொம்ப பெரிய ஃபால் வந்து வந்துச்சு சரிங்களா? ஸோ அந்த அதுவும் இல்லாம இப்ப கிஃப்ட் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப காலையில டைம் வந்து 8 மணி ஆகுது. இப்போ கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து ஃபாலா தான் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நெறைய ரீசன் வந்து நம்ம நியூஸஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். பட் மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பையரோட வீக்னஸ் நமக்கு வந்து கிளியரா தெரிஞ்சு, அது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்டின்றத நான் என்ன பண்றேன், இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நாலேட்ஜ் பர்ப்பஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நீங்க அதுக்கப்புறம் நான் அந்த நாலேட்ஜ பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், ட்ரேட் கூட இதுக்கப்புறம் நீங்க வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். ஓனா நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க அப்டின்னா. ஓகேவா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ஒன் பை ஒன்னா? சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த பிக்ஸட் ரேஞ்ச் மார்க்கெட் ப்ரொஃபைல் டூல் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டூல். ஏன்னா, இதுதான் வந்து உங்களுக்கு அந்த கன்சாலிடேஷன் ஃபேஸோட ஓவரால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நமக்கு வந்து காமிக்கும். சரிங்களா? ஸோ அப்டி பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து நான் திரும்பி நான் டிரா பண்ணிலாம் காமிக்க டைம் அதிகமாயிடும். இப்ப இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா? 25,015 இந்த மாரி ஹை தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஆ இந்த ஒட்டுமொத்த கன்சாலிடேஷன் ஃபேஸோட ரெசிஸ்டன்ட்டா இருந்துச்சு. ஓகேவா? அந்த ரெசிஸ்டன்ட்ட மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்டின்னா, பிரேக் அவுட் பண்ணி ஸ்ட்ராங்கா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வச்சுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பையர் வந்து கண்ட்ரோல் இருக்கான்னு சொல்லி நமக்கு காமிச்சது. அதுக்கு அடுத்த நாள் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்டின்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் டி ஷேப் ப்ரொஃபைல் வந்து போட்டா. சரிங்களா? ஸோ டி ஷேப் ப்ரொஃபைல் போட்டான்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? ஒண்ணு வந்து மார்க்கெட் இந்த லோ உடைக்கும்போது பிரேக் அவுட் ஆயிட்டு கீழ வரணும். அப்டி இல்லன்னா, இந்த ஹைய உடைக்கும்போது மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிட்டு மேல போணும். இதுதான் வந்து இந்த டி ஷேப் ப்ரொஃபைலோட மெயினான ஒரு விஷயம். நான் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து மேல உடைச்சா மேல போகும், கீழ உடைச்சா கீழ வரும்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சைக்காலஜி இருக்கு. அது என்னன்றத நான் பொறுமையா நான் சொல்லி தரேன் உங்களுக்கு நானு. ஸோ இப்போ இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மேல உடைச்சுட்டு மேலயும் போ முடியல. இந்த ஒரு டே. கீழ உடைச்சுட்டு கீழயும் வர முடியல. ஸோ அப்பன்னா என்ன அர்த்தம்னா, மேல போனாக்கா செல்லர் வந்து அடிக்கிறானுங்க. கீழ போனாங்கனாக்கா பையர் வந்து அடிக்கிறாங்க. ஸோ அதாவது பிரேக் அவுட் குடுத்துட்டான் இல்லையா? ஸோ பிரேக் அவுட் குடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பா பையர் என்ன பண்ணுவான்? அவன் பொசிஷன வந்து ஹோல்ட் பண்ணி தான் ஆவான் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணுச்சுன்னா, ஃபுல் டே வந்து ஒரு கன்சாலிடேஷன்லயே வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா வந்து உள்ள தான் வந்து என்ன பண்றான் மார்க்கெட்ட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் என்ன பண்ணுச்சுன்னா, மார்க்கெட் வந்து ஃபாலோ த்ரூ குடுத்துச்சு. சரிங்களா? ஸோ ஃபாலோ த்ரூ குடுத்துட்டு, அன்னைக்கு டே வந்து முடியும்போது என்ன ஆச்சுன்னா, திருப்பி வந்து இந்த வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்துச்சு. ஸோ இது வந்து கிளியரா நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்டின்னா, ஒரு ஒரு வாட்டி வந்து மார்க்கெட் வந்து ஹைய கொண்டு போம்போதும், செல்லர் என்ன பண்றான்? அடிச்சு, அடிச்சு, அடிச்சு கீழ கொண்டு வரான். ஸோ இதுல கிளியரா என்ன தெரியுதுன்னா, ஒரு 1 மந்த் ஸ்ட்ராங் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் பிரேக் அவுட் குடுத்த அந்த பையருக்கு வந்து இங்க வந்து ஸ்ட்ரென்த் இல்ல. ஏன்னா, ஆஸ் யூசுவல் மார்க்கெட் என்ன பண்ணணும்னா, இந்த மாரி டி ஷேப் ப்ரொஃபைல் வந்து 2 நாள் ஃபாலோ பண்ணனா கூட, அந்த ஹைய உடைக்கும்போது மார்க்கெட் என்ன பண்ணணும் உங்களுக்கு ட்ரெண்டிங்கா மேல போணும். ஸோ அப்படி போவாதனால நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நேத்தே வந்து நமக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு வீக்னஸ் வந்து தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? நான் வந்து இந்த ஒரு டே வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் ஃபைல் செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு, இந்த லாஸ்ட் ப்ரொஃபைல் எடுத்துட்டு நம்ம ஆல்ன்னு குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஒன் டைம் ஃப்ரேமிங்ல மேல போலாம். ஓகேங்களா? ஸோ ஏ ஓட லோவ பி கட் பண்ணல. பி யோட லோவ சி கட் பண்ணல. சி யோட லோவ டி கட் பண்ணல. ஸோ ஏபிசிடின்றது ஒரு ஒரு டைம் ஃப்ரேம் ஓகேங்களா? ஸோ எல்லாமே 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. இங்க பார்த்தீங்கன்னா, இவ்ளோ தூரங்க. ஓகேங்களா? இவ்ளோ தூரம் மார்க்கெட் என்ன பண்ணல? ஒரு ஒரு பீரியடோட ப்ரீவியஸ் கேன்டல் லோ வந்து கட் பண்ணல. ஓகேங்களா? ஈவன் நான் வந்து நேத்தோட ஹைய வந்து உடைக்கும்போது கூட ஓகே. மார்க்கெட் வந்து ஒன் டைம் ஃப்ரேம்ல போய் மார்க்கெட் உடைக்கிறான். ஸோ நல்ல ஒரு பையிங் ஸ்ட்ரென்த் தான் இருக்குன்னு சொல்ட்டு, நான் கூட வந்து இங்க ட்ரேட்லாம் போனேங்க. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, நல்லா குயிக்கா மேல போனவன் 25,300க்கு மேல வந்து மார்க்கெட்டால போ முடியல. ஆக்சுவலா 25,260 வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. எனக்கே தெரியும். ஓகேங்களா? ஏன்னா வந்து ப்ரீவியஸா மார்க்கெட் கீழ வந்தான் இல்லையா? விழும்போது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து போட்டுச்சு. அந்த ரேஞ்சோட வேல்யூ ஏரியா ஹை தான் வந்து பார்த்தீங்கன்னா, 25,280. சரி, ஓகே. அதுக்கு மேல வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் குடுத்துட்டு குளோசிங்கும் வச்சுட்டான். 1/2 அன் ஹவர் கேண்டில். ஸோ நம்ம ட்ரேட் போலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாள் ட்ரேட் போனேன். அன்னைக்கு வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சது. ஏன்னா மார்க்கெட் என்ன பண்ணா, திரும்பி உள்ள வந்துட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழ வந்து முடிச்சுட்டான். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த டே தான் நமக்கு என்ன பண்ணுச்சு அப்டின்னா, சரி, ஓகே. இதுக்கப்புறம் பையர் வந்து கான்ஃபிடென்ட்டா இல்ல. அவன் வந்து ஃபெயில் ஆவறான்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கே புரியுது இல்லைங்களா? நல்லா பிரேக் அவுட் இது. ஓகேவா? பிரேக் அவுட் குடுத்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலே வச்சிருக்கான். அதுக்கு மேல வந்து 1 டே ஃபுல்லா ஒரு சஸ்டெயின் ஆயிருக்கு. ஓகேவா? அப்டின்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங் அக்செப்டன்ஸ் வித் ஃபாலோ த்ரூன்னு அர்த்தம். ஆனா அந்த ஃபாலோ த்ரூ என்ன பண்ண முடியல அவனால, பையரால. இன்னும் ஃபர்தரா வந்து மேல கொண்டு போ முடியல. ஸோ இது வந்து கிளியரா வந்து பையிங் வீக்னஸ காமிக்குது. அதேபோல செல்லரோட ஸ்ட்ரென்த்த வந்து காமிக்குது. ஸோ நேத்து என்ன பண்ணுச்சு அப்படின்றத நான் என்ன பண்றேன் உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோவையும் பிளஸ் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலையும் சேர்த்து காட்டுறேன். இப்ப என்ன பண்ணலாம், பேக் டூ காம்போசிட் ப்ரொஃபைல்குள்ள போயிடலாம். கடைசி ப்ரொஃபைல் மட்டும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஓகேங்களா?
ஆல்ன்னு எடுத்துட்டு லாஸ்ட் ப்ரொஃபைல் மாத்திப்போம். இப்போ நேத்து பாருங்க, நான் என்ன பண்றேன்னா, ஃபிக்ஸட் ரேஞ்ச் மார்க்கெட் ப்ரொஃபைல். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த டேலேருந்து இந்த டேவோட எண்ட் ஓகேங்களா? 15, அதாவது 15, 15 தான் நம்ம கடைசி டைமு. வேல்யூ ஏரியா, ஹையு, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலு, வேல்யூ ஏரியா, லோ. இது 3 லைன் இருக்கா? நான் என்ன பண்றேன், இப்ப இந்த மார்க்கெட் ஃபுல்லா டிலீட் பண்ணி விடுறேன். இப்ப பாருங்க, மார்க்கெட் வந்து கரெக்ட்டா இந்த 3 நாள் கன்சாலிடேஷன் ஃபேஸோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ஆயிட்டு என்ன பண்ணா, ஸ்ட்ரெய்ட்டாவே இந்த ஒரு ஹை இருக்கான் பார்த்தீங்களா? வேல்யூ ஏரியா ஹை. அந்த ஹைய ரிஜெக்ட் பண்ணிட்டு ஏ பீரியட்ல ரிஜெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, ஸ்ட்ரெய்ட்டாவே கீழ இறங்கி வந்துருச்சு. பியும் என்ன பண்ணிட்டான், உங்களுக்கு அத ஃபாலோ பண்ணி லோ வந்து உடைச்சுட்டான். ஓகேங்களா? ஆஸ் யூசுவல் நம்ம என்ன பார்ப்போம், இது வந்து நமக்கு வீக்கர் ரெஃபரன்ஸ் இந்த இடத்துல. அந்த வீக்கர் ரெஃபரன்ஸையும் மார்க்கெட் என்ன பண்ணா, சி பீரியட்ல போய் உடைச்சான். ஓகேங்களா? இது வந்து சாதாரணமா கிடையாது. இது வந்து ஐபி இனிஷியல் பேலன்ஸோட லோவ பிரேக் பண்ணியிருக்கு. 2வது வந்து இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸோட வேல்யூ ஏரியா ஹைய ரிஜெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழ வந்திருக்கான். வித் வேல்யூ ஏரியா லோவையும் பிரேக் பண்ணியிருக்கு. அண்ட் இங்க வந்து வீக்கர் ரெஃபரன்ஸ் லோவையும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், சி பீரியட்ல பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ சி பீரியட்ன்றது வந்து உங்களுக்கு 3வது ஹாஃப் அன் ஹவர் கேண்டில். ஓகேங்களா? ஸோ 9 அப்டின்னா வந்து உங்களுக்கு 10:45 சம்திங் ஏதோ வரும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த டைம் பீரியட்ல தான் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீக்னஸா இருக்கேன் அப்டின்றத காமிச்சு விட்டுச்சு. பட் எப்போ வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு பார்த்தீங்களா, 25,100 இந்த 25,100 வந்து மார்க்கெட் கிராஸ் ஆச்சோ, அப்பவே மார்க்கெட் என்ன பண்ணியாச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, ஓகே ப்ரோ. இது நீங்க வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும்னு சொல்ட்டீங்க. எவ்ளோ தூரம் கீழ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டின்னா, நான் இப்ப இந்த விஷயத்த நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நெறைய பேர் வந்து அத அப்படியே ட்ரேட் பண்றதுக்கு எடுத்துப்பீங்க. தயவு செய்து சொல்றேன். நான் வந்து செபி ரெஜிஸ்டர் பண்ணாதனால, நான் சொல்ற லெவல்ஸ அப்படியே பிளாங்க்கா யூஸ் பண்ணாதீங்க. நீங்க வந்து ஒரு வாட்டி அனாலிசிஸ் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப மார்க்கெட் வந்து பெருசா ஃபால் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் எங்க இருக்கு அப்படின்றத நான் வந்து டிரா பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த டவுன் ட்ரெண்டுக்கு பின்னாடி உள்ள அந்த விஷயம் கத்துக்கிட்டீங்க இல்லையா? நெறைய நியூஸ் வந்து நம்மகிட்ட சொன்னாங்க. ஓகேவா? இந்த நியூஸ்னால தான் மார்க்கெட் கீழ விழுந்துச்சு. இந்த மாரி நெகட்டிவ் நியூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 1008 காரணங்கள் சொல்லலாம். பட் நீங்க வந்து எல்லா காரணமும் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு காரணம் தான் மார்க்கெட் கீழ விழுந்ததுக்கு. பிரேக் அவுட் குடுத்துருக்கான். அக்செப்டன்ஸும் குடுத்துருக்கான். ஆனா அக்செப்டன்ஸ்லேருந்து ஃபாலோ த்ரூ குடுத்தாலும், பையரோட ஸ்ட்ரென்த் இல்லாம மார்க்கெட் என்ன பண்ணா, கீழ விழுந்தான். ஏன் கீழ விழுந்தான்னா, செல்லர் வந்து டாப்ல ஸ்ட்ராங்கா இருக்கான். அதனால வந்து செல்லர் தான் மார்க்கெட்ட டாமினேட் பண்றாங்க அப்படின்றது தான் நமக்கு வந்து இந்த ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து புரிய வச்சிருக்குது. சரிங்களா? அதனால தான் என்ன பண்ணிருப்பேன், நம்ம டெலகிராம் குரூப்ல நிஃப்டி வந்து இங்க பாருங்க. நாட் சஸ்டெயின்ட் ஆஃப்டர் பிரேக் அவுட். ஓகேவா? செல்லர்ஸ் ஹோல்ட் த மார்க்கெட் போட்டிருக்கான். இதுதான் விஷயம். ஸோ அதுக்கப்புறம் மினிமம் 600லேருந்து 700 பாயிண்ட் ஃபால் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது எதுக்காக சொன்னேன் அப்படின்றத நான் வந்து இப்ப நான் உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்றேன். ஸோ நான் வந்து பிளாங்க்காலாம் வந்து நம்பர் சொல்லல. ஜஸ்டிஃபை மீன்ஸ் நான் அதுக்கு ஒரு காரணம் தேடி சொல்றேன்லாம் கணக்கு எடுத்துக்காதீங்க. இல்ல நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் லெவல் பேஸ் பண்ணி நம்ம டிராப் பண்ணதுனால நான் வந்து சொல்றேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப என்ன பண்ணுவோம்னா, மார்க்கெட்ல இப்போ இந்த லோல இருந்து ஒரு ஹை போயிருக்கு இல்லையா? ஸ்விங்கோட ஹை. இந்த ஸ்விங்க நம்ம வந்து இப்ப மார்க் பண்ணிக்கலாம். பிக்ஸட் ரேஞ்ச் மார்க்கெட் ப்ரொஃபைல் டூல் எடுத்துட்டு, இந்த டேவோட லோல இருந்து இந்த டேவோட ஹை. ஓகேங்களா? இப்போ நீங்க இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வேல்யூ ஏரியா லோ வந்து இங்க இருக்கா? அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க இருக்கு மார்க்கெட்டோட பிஓசி. அதுக்கப்புறம் வேல்யூ ஏரியா ஹை தான் வந்து இருக்கிறதுலயே டாப். சரிங்களா? இப்ப இந்த 3 லெவல் நமக்கு கிடைச்சிருக்கா? இப்ப பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், இந்த ஒட்டுமொத்த அப் ட்ரெண்டோட வேல்யூ ஏரியா ஹைல இருந்து மார்க்கெட் வந்து கீழ இறங்கி வந்துகிட்டு இருக்கான். நேத்து கரெக்ட்டா அந்த பிஓசில வந்து ஓப்பனே பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு கீழ வந்துட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கிறவன் என்ன பண்ணிட்டான் உங்களுக்கு மார்க்கெட்டு, இப்ப நியர் பை வேல்யூ ஏரியா லோக்கு வந்து வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து இந்த ட்ரெண்டோட இல்ல இந்த ஸ்விங் அப் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா? இந்த அப் ட்ரெண்ட் ஸ்விங்கோட வேல்யூ ஏரியா லோ. இப்போ 24,850க்கு கீழ வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு, ரிஜெக்ட் ஆயிட்டு இப்படி கீழ வந்தான் அப்படின்னா, இன்னும் மார்க்கெட் வந்து ஃபர்தரா கீழ போக ஆரம்பிக்கும். அது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கான் பார்த்தீங்களா? அந்த லைன் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தூரம் மார்க்கெட் வருவாங்க. ஸோ நம்ப நேத்து நம்ம வீடியோ போடும்போது மார்க்கெட் ஆக்சுவலா வந்து இங்க இருந்துச்சு. 25,100 கிட்ட இருந்துச்சு நம்ம ஓகேவா? ஸோ இங்கருந்து இப்ப மார்க்கெட் எவ்வளோ ஃபால் ஆயிருக்குன்னா, ஒரு 180 பாயிண்ட் ஃபால் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப அங்கருந்து அ நம்ம அந்த வேல்யூ ஏரியா லோ இருக்கு பார்த்தீங்களா? அந்த வேல்யூ ஏரியா லோன்றது 230 பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த டேவோட பிஓசி இங்க இருக்கான் பார்த்தீங்களா? இந்த பிஓசி வந்து பார்த்தோம்னாக்கா, உங்களுக்கு 478 பாயிண்ட். ஓகே. ஸோ ரஃப்லி நீங்க வந்து என்ன பண்ணலாம்? இந்த ஒரு லோ வந்து 500 பாயிண்ட்ஸ் நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நான் வந்து அந்த 600லிருந்து 700 பாயிண்ட் ஃபால் ஆகலாம்னு சொன்னதுக்கு காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஓசி தான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். இது வந்து மொத்தம் 500 பாயிண்ட் ஆச்சா? ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்ச நேரம் சஸ்டெயின் ஆயிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் வந்து ஃபால் தான் ஆகப்போகுது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து செல்லரோட அந்த ஒரு டாமினேஷன் வந்து கிளியரா தெரியுது. ஓகேங்களா? நான் ஏன் வந்து இங்கேயே மார்க்கெட் நிக்காது, இன்னும் ஃபர்தரா கீழ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா,
நீங்க வந்து எல்லாருமே அந்த சின்ன வயசுலலாம் வந்து அந்த இது பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ வில்லா இருக்கட்டும், இல்ல வந்து நம்ம அந்த ஸ்லிங் ஷாட் இருக்கு பார்த்தீங்களா? அது என்ன பண்ணும்னா, இப்ப இதுதான் ஸ்லிங் ஷாட்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வந்து எவ்ளோ தூரம் வந்து நம்ம அந்த ஸ்லிங் வந்து நம்ம இழுக்குறோமோ, நமக்கு என்ன பண்ணும், அதுல புல்லட் வந்து அந்த அளவுக்கு வந்து மேல போகும் இல்லையா? ஸோ அது மாரி இங்க யோசிச்சு பாருங்களேன். மார்க்கெட்ட வந்து என்ன பண்றான், நல்ல ஒரு டென்ஷன்ல வந்து மார்க்கெட்ட சைட்வேஸ்ல வச்சிருக்கான். ஓகேங்களா? ஸ்ட்ராங் டென்ஷன்ல வச்சுட்டு நல்லா என்ன பண்ணுதுன்னா, மார்க்கெட் வந்து பியாண்ட் த லிமிட் வந்து பின்னாடி வந்து புஷ் பண்ணுது. ஓகேங்களா? புஷ் பண்ணிட்டு அங்கருந்து அடிச்சு விடுறோம். ஓகேங்களா? ஸோ அப்பன்னா பார்த்துக்கோங்க. நல்லா டாப்ல இழுத்து வச்சு அடிக்கிறான். அப்ப அடிக்கும்போது என்ன பண்ணும் உங்களுக்கு? நீங்க முன்னாடி இருக்கிற எந்தவித சப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து உங்க கண்ணுக்கு தெரியாது. அந்த ஸ்லிங் ஷாட் என்ன பண்ணும்? எல்லாத்தையுமே வந்து உடைச்சுட்டு போகும். சரிங்களா? ஸோ இதுதாங்க நம்மளோட அந்த ஒரு சென்டிமென்ட் அனாலிசிஸ் ஓகேங்களா? ஸோ நீங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்றீங்க அப்டின்னா, இது பேக்கிரவுண்ட்ல என்ன இருக்கு அப்டின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி ஓகே. இப்ப இது வந்து 24,600 சரி ப்ரோ இப்ப இதுக்கப்புறமும் இன்னும் மார்க்கெட் வந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சாரி இன்னும் ஃபால் ஆயிட்டு கீழ வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அது எவ்ளோ தூரம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ஒரு ட்ரெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க இந்த ட்ரெண்ட் டிராப் பண்ணாலும் சரி கன்சல்டேஷன் ஃபேஸ அப்டி இல்லன்னா, இங்க மார்க்கெட் வந்து ஒரு தனியா ஒரு கேப் வந்ததுக்கு அப்புறம் ஓகேவா? கேப் டவுனுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம் இல்லையா? இந்த ஸ்ட்ரக்சரோட பிபிஓசி இந்த ஸ்ட்ரக்சரோட பிபிஓசி தான் நமக்கு வந்து ஃபைனல் டார்கெட்டா இருக்கும். ஏன்னா, இவங்க வந்து பொசிஷனல் சப்போர்ட் ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து திரும்பணும். அதாவது இந்த பையிங் கெயின வந்து நம்ம கொண்டு போணும் அப்டின்னா, இந்த 24,100க்கு வந்துட்டு தான் மேல வந்து கொண்டு போ முடியும். ஸோ இந்த லெவல் இருக்கு இல்லையா? 25,600 இது வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் வேகமா வந்துரும். ஓகே. ஸோ வேகமா வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழ வரும்போது கொஞ்சம் ஸ்லோவா வந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டே 24,100 டச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஸ்லோ ஃபேஸ்ல ரிவர்சல் ஆவறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்ல 2, 3 நாள் வந்து இங்க மார்க்கெட் வந்து பேலன்ஸ் ஆயிட்டு, மார்க்கெட் வந்து மேல கொண்டு போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஒரு வேள இந்த இடத்துலயுமே வந்து பையருக்கான அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கல அப்டின்னா, இன்னும் ஃபர்தரா வந்து மார்க்கெட்ட வந்து கீழ கொண்டு போயிடுவானுங்க. சரிங்களா? ஏன்னா, இதுக்கு கீழ வந்து மார்க்கெட் உங்களுக்கு இந்த ஒரு லோ இருக்கு பார்த்தீங்களா? 23,423 இவன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எமோஷனல் பையிங் டே. ஓகேங்களா? இங்கருந்து மார்க்கெட் அக்செப்டன்ஸ் மட்டும் மேல போயிட்டான். பட் இந்த டே வந்து இன்னும் எமோஷனலா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ மார்க்கெட் என்ன பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த எமோஷனல் டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல மார்க்கெட் டச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் ரீசன் மார்க்கெட் வந்து ஃபால் ஆனதுக்கு காரணம். நீங்க வந்து நியூஸஸ்லாம் போய் எதுவுமே தேடாதீங்க. ஏன்னா, நியூஸ்லாம் வந்து இந்த மாரி ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். பட் மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்றது நீங்க வந்து அந்த ஒரு ஸ்ட்ரக்சர வந்து அனலைசிஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து எந்த மாரி போயிட்டுருக்கு. ஸோ மெயினா வந்து அந்த ஆக்ஷன் ப்ராசஸ நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஒரு நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் வந்து நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கேன். ஓகேவா? நான் வந்து ஸ்ட்ராங்கா மேல போயிட்டு ஒரு பிரேக் அவுட்லாம் குடுத்துருக்கேன்னா, அப்ப அந்த பையர் வந்து கான்ஃபிடென்ட் இல்லாம குடுத்துருக்க மாட்டான் பிரேக் அவுட் கரெக்ட்டுங்களா? ஆனா, அந்த கான்ஃபிடென்ட் என்ன பண்ணல, பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் வரல. செல்லர் என்ன பண்றான், "நீ வந்து பிரேக் அவுட் குடுத்துக்கோ பரவால்ல. பட் இந்த ஏரியா வந்து என்னோடதுன்னு" சொல்லிட்டு ஒரு வாட்டி மேல போம்போது என்ன பண்றான் மார்க்கெட்டு, இந்த ரெஸ்பான்ஸ்ல வந்து மார்க்கெட்ட புஷ் பண்ணி கீழ தள்ளிட்டே இருக்கான். சோ நமக்கு இதுலருந்து என்ன தெரியுது கிளியர் கட்டா? செல்லர் வந்து மார்க்கெட்ல அத டாமினேட் பண்றான். பையர் வந்து டாமினேட் பண்ண முடியல அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இந்த ஒரு ரேஞ்சோட கன்சல்டேஷன் லோ உடைச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சதுக்கான ரீசன் சரிங்களா? வேற எந்த நியூஸுமே வந்து இத போட்டு மிங்கிள் பண்ணிக்காதீங்க. இது வெறும் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் மட்டும் தான். சரிங்களா? இதுதான் நீங்க மார்க்கெட் ஃபைல் வச்சு நீங்க அனலைசிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். லெவல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இங்கேயே கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க. 24,600ல வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அதேபோல 24,850க்கு கீழ தான் கண்டிப்பா ஆக்சுவலா நீங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகப்போகுது. ஜஸ்ட் நம்ம போய் அந்த குளோபல் மார்க்கெட் பார்த்துட்டு வந்துருவோம். ஏன்னா ஒட்டுமொத்த மார்க்கெட்டுமே வந்து டவுன்ல தாங்க இருக்கு. சரிங்களா? ஸோ அ இங்க இருக்கு குளோபல் மார்க்கெட்டு. யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 1.6% ஃபால். S&P 500 நாஸ்டாக் மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கான். இது விட்டுருங்க. யூரோப்பியன் மார்க்கெட்டும் விட்டுருங்க. ஏசியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து 295 பாயிண்ட் வந்து நமக்கு நெகட்டிவா விச் மீன்ஸ் 1% இந்த மார்க்கெட் என்ன பண்ண போகுது? இன்னைக்கு கேப் டவுன்ல தான் வந்து ஓப்பன் ஆகுது. 1.18% ஒட்டுமொத்த ஏசியன் மார்க்கெட்டுமே நெகட்டிவ் தாங்க. எதுவும் சாதாரணமாலாம் இல்ல. பெரிய பெரிய ஃபால் தான் வந்து வந்திருக்கு. ஸோ கிஃப்ட் நிஃப்டி ஓப்பனிங்கே வந்து ஒரு 300 பாயிண்ட் கேப் டவுன்ல காமிக்குது. ஸோ 300 பாயிண்ட் கேப் டவுன் அப்டின்னா, இதோட குளோசிங் இங்க இருக்கு. இங்கருந்து 300 பாயிண்ட்ன்னும்போது உங்களுக்கு என்ன பண்ணும்? ஸோ உங்க டிஃபால்ட்டாவே வந்து மார்க்கெட் என்ன பண்ணிடுறான் உங்களுக்கு? இந்த லோ வந்து மார்க்கெட் கிராஸ் பண்ணிடுறான். 24,600 சரிங்களா? ஸோ பார்ப்போம் மார்க்கெட் வந்து இவ்வளோ கேப் டவுன்ல வந்துட்டு ஆக்சுவலா மார்க்கெட் என்ன பண்ணும்? இந்த மாரி 300 பாயிண்ட் கேப் டவுன் வரும்போது, ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு, அதுக்கப்புறம் திருப்பி கீழ வரலாம். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ட்ரேடிங் வந்து பொறுமையா பிளான் பண்ணுங்க. யாரும் அவசரப்படாதீங்க. ஏன்னா, இந்த மாரி ஒரு பெரிய கேப் அப், கேப் டவுன் வரும்போது நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பனிங்லயே உள்ள போய் நம்ம என்ட்ரி ஆயிட்டு வெளிய வந்துரலான்ற மாரி தோணும். ஸோ நெறைய சில டைம் வந்து பே ஆஃப் பண்ணும். சில டைம் வந்து நமக்கு வந்து காலவாரி விட்டுரும். ஸோ அதனால கேர்ஃபுல்லா வந்து ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே அந்த ரீசன் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இத நான் மெயினா வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன் வந்து இந்த மாரி
மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு எப்படி சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்றேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.